இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரைடே ஈவினிங்குங்க. க்ராசரி ஷாப்பிங் போயிட்டோம். அதுதான் எங்களுக்கு அவுட்டிங் மாதிரி. ஸோ இன்றைக்கி நாங்கள் போனது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற செலோ ஃப்ரெஷ்கோ அப்படிங்கிற கடைக்கு தான். இங்கே போனால் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே. அதனால போயிட்டோம். அங்கே பாருங்கள், உள்ளே போனதுலேருந்து நான் என்ன வாங்கணுங்கிறதே மறந்துட்டேன். இவன் பின்னாடி ஓடுறதுக்கே சரியாக இருந்தது. காய்கறி போடுற கவர் எடுத்து தலையில் போட்டு வீடு வர வரைக்கும் இப்படியே சுற்றிட்டு இருந்தானுங்க உள்ளே. அடுத்த மாதம் வந்தால் 4 முடிய போகுது. இன்னும் டைப்பர்லேயே சுற்றிட்டு இருக்கு. தண்டை செலவு வச்சுட்டு இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஒரு டப்பாவை தூக்கு, அதையும் தூக்கியாச்சா. அங்கே வருங்க, நீ அடுத்து ஃப்ரோசன் ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க அப்பா கூட சண்டை போட்டு பீஸா வாங்குறதுன்னு அங்கே வருங்க. ஏசி வருதான், குழுன்னு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அது வருங்க பீஸா எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிளம்பு பில்லிங் போயிடலாம் அப்படின்னு பில்லிங் போனால் அங்கே போய் ஒரே கூத்து. அங்கே வருங்க பம் ஆட்டுறது பாருங்கள். பில்லிங் ஒரு இடத்துல என்னடா பம் ஆட்டுறங்கிற மாதிரி இருந்தது. திட்டினதுக்கு உடனே நான் அதை உடைக்கிறேன் நான் அதை இதையும் பண்ணிட்டு கிடந்தான். அப்போவும் அந்த கவர் கழட்டில் சுட்டுட்டான். கடைசியில் என்னாச்சு, பில்லிங் போடும்போது நாங்கள் மறந்துட்டோம். மறுபடியும் போய் உங்கள் அப்பா போட்டு வந்தார். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்போவும் அந்த தலையில் இருக்கிற கவர் கழட்டல. ஐயோ கடவுளே. வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு ட்விஸ்ட்டு. வீட்டுக்கு வந்துன்னு மாங்குன்னு வாங்கினதெல்லாம் அடுக்கிறானுங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து 2 பேருமே. அவளும் இவனும் என்னடான்னு பார்த்தா எல்லாம் இதுக்கு தாங்க. ஐஸ்கிரீம் குண்டா சைஸு, ஸ்பூன் சைஸு, ஆல் சைஸையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு தான். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஃபாலோ, அவ்வளோதானுங்க.